அன்பான மாணவர்களே வணக்கம். போன வகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம்? தமிழ் படிக்கிறது தொடர்பான ஒரு பாடலை பார்த்தோம். பாடலை வாசித்தோம், அதனுடைய பொருள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். தொடர்ந்து பல முறைகளில் மெட்டமைத்து பாடணும். சார் உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்து விட்டுருந்து இல்லையா? என்ன வேலை? அந்த பாடலை சிறப்பான முறையில் மெட்டமைத்து உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு உதவுனாங்களா? அப்பாவோ அம்மாவோ அக்காவோ முதிர்ந்தவர்களுடைய உதவியோடு கூடி மெட்டமைக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாம் அதை மெட்டமைச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நமக்கு தொடர்ந்து இந்த பாடப்பகுதியில் என்னென்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த செயல்பாடு பாருங்க. அடுத்த செயல்பாடு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுங்கள் இல்லையா? இந்த ஒத்த ஓசையுடைய சொற்கள் சொல்லும்போது எதில் தான் இருக்கும்? கவிதைகள்லையும் பாடல்களில் தான் இருக்கும். உரைநடைகள்லாம் இந்த ஒத்த ஓசையுள்ள சொற்கள் இருந்தாலுமே அதை ஒத்த ஓசையுள்ள சொற்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உரைநடையை நம்ம பாடுவோமா? பாட மாட்டோம். உரைநடை என்ன தான் செய்வோம்? வாசிக்க மட்டும்தான் செய்வோம். ஆனால் பாடலை என்ன செய்வோம்? வாசிப்போம், அதே நேரத்தில் பாடவும் செய்வோம். பாடலை ஏன் வாசிக்கிறோம்? பாடலினுடைய பொருள் புரிந்து கொள்வதற்கு வேண்டி வாசிக்கலாம். ஆனால் பாடலை பாடும்போது மட்டும்தான் அதனுடைய இனிமையை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும் இல்லையா? அதனால் பாடலை பாடணும். பாடும்போது பாடல் இனிமையாக அமையணும்னு சொன்னால் பாடலுக்கு ஓசை வேணும், தாளம் வேணும், தாளத்திற்கு ஏற்ப சொற்கள் வேணும், ஓசை நயம் மிகுந்த சொற்கள் வேணும். அதுக்குத்தான் நம்ம பாடல்களில் மாத்திரம் ஓசை மிகுந்த சொற்களை பயன்படுத்துகிறோம். இந்த ஒத்த ஓசையுடைய சொற்கள் எழுத்துக்கள் ஒன்றி வருவது அப்படிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுது, முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுது அப்படி கேட்டிருப்பீங்களா இல்லையா? அந்த ஒத்த ஓசையுடைய சொற்களை 3 வகையாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள், இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்கள், இறுதி எழுத்து ஒன்றி வரும் சொற்கள். 3வது எழுத்து, 4வது எழுத்து, 5வது எழுத்து அப்படி ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. முதல் எழுத்து, இரண்டாவது எழுத்து, இறுதி எழுத்து, இதுக்கெல்லாம் ஓரோ பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை மோனை சொற்கள் அப்படிம்பாங்க. என்ன? மோனை சொற்கள். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை சொற்கள். இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வரக்கூடிய சொற்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? எதுகை சொற்கள். அதே மாதிரி இறுதி எழுத்து, இறுதி எழுத்துனா கடைசி எழுத்து, ஒரு சொல்லில் வரக்கூடிய கடைசி எழுத்து, இறுதி எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதுக்கு பேர் இயைபு சொற்கள். அப்போ இந்த ஒத்த ஓசையுடைய சொற்கள் 3 வகை இருக்குது. முதல் எழுத்து ஒன்றி வர்றது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது, இறுதி அல்லது கடைசி எழுத்து ஒன்றி வர்றது. முதல் எழுத்து ஒன்றி வர்றதுக்கெல்லாம் மோனை சொற்கள்னு பேர், இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுக்கெல்லாம் எதுகை சொற்கள்னு பேர், கடைசி எழுத்துக்கள் ஒன்றி வர்றதுக்கெல்லாம் இயைபு சொற்கள்னு பேர். அதை பற்றி நமக்கு கொஞ்சம் கூடி விளக்கமாக பார்க்கலாம். சொல்லும்போது எதுகை மோனை இயைபுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எதுகைக்கு தான் கொஞ்சம் கூடி சிறப்பு அதிகமாக்கும். ஆனால் ஒரு அடின்னு சொன்னால் ஒரு வாக்கியம் அல்லது தொடங்கக்கூடியது எதில் தொடங்குது? ஒரு எழுத்தில் தானே தொடங்குது இல்லையா? அப்போ அதனால் முதல் எழுத்து அல்ல ஏதாவது ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக்கும் முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடியது. இது அடிகள் தோறும் ஒன்றி வரக்கூடிய சம்பவங்கள் உண்டும், சீர்கள் தோறும் ஒன்றி வரக்கூடிய சம்பவங்கள் உண்டும். அடின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வரி,
சீர்கள்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு சொல்லு, அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மோனை சொற்களை எடுத்து பார்க்கும்போது நம்ம முதல் 2 அடி, இரண்டாவது 2 அடி, மூணாவது 2 அடி, நான்காவது 2 அடின்னு அடியாக தான் பார்க்கணும். இப்போ 1வது அடியில் ஆமைன்னு ஒரு சொல் வந்தது, 10வது அடியில் அதே மாதிரி ஆசைன்னு ஒரு சொல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒத்த ஓசையுடைய சொல்லுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த 2 அடிகளில் அது இருக்குதா, அதாவது ஒவ்வொரு சொல்லுலையும் முதல் எழுத்து வருதா, ஒவ்வொரு அடியிலையும் வருதான்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய வகுப்புகளில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கூடி சிறப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ 2 அடிகளாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தா போதும் இந்த மோனை சொற்களை பார்க்கும்போது. அப்போ இந்த மோனை சொற்களை பற்றி இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாப்பருங்கல காரிகையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எழுவாய் எழுத்து ஒன்றின் மோனை. எழுவாய் எழுத்து, அதாவது எழுவாயின்னு சொல்லக்கூடியது ஒரு சொல்லினுடைய எழுவாய், அதாவது ஒரு சொல்லினுடைய தொடக்க எழுத்து ஒரே மாதிரி ஒன்றி வந்தால் அதற்கு பேர் மோனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்கிறாரு, அடிதொறும் தலை எழுத்து ஒன்றி வருவது ஒன்றுதல், அடிதொறும் தலை எழுத்து ஒன்றி வருதல் மோனை அப்படின்னு இருக்கிறார். அப்போ எழுவாய் எழுத்து தலை எழுத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஒரே எழுத்து வரக்கூடிய சொல்லுன்னு எங்கேயுமே சொல்லிட்டு இல்லை, ஒத்த ஓசையுடைய சொற்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. எழுத்துக்கள் ஒன்றி வருதல் எனும்போது ஒரே எழுத்து ஒன்றி வருதல் என்னும் பொருள் ஆகாது, ஒரே இணை எழுத்துக்கள் ஒன்றியும் வரலாம். அப்போ ஒரே இணை எழுத்துனா என்னன்னு நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அப்போ அதில் பாருங்க, ஒரே எழுத்துன்னு சொல்லும்போது அ அகரத்துக்கு அகரமே வர்றது, ஆ ஆ ஆ, அதுக்கு ஆ வர்றது, ஈக்கு ஈ வர்றது, ஈக்கு ஈ வர்றது, ஊக்கு உ வர்றது, ஊவுக்கு ஊ வர்றது, ஏக்கு ஏ வர்றது, ஏக்கு ஏ வர்றது, ஐக்கு ஐயே வர்றது, ஓக்கு ஓ வர்றது, ஓவுக்கு ஓ வர்றது, அவ்வுக்கு அவ்வு வர்றது. அப்போ ஒரே எழுத்து ஒன்றி வருதலை நாம் என்ன சொல்கிறோம், ஒத்த எழுத்து, அதே எழுத்து ஒன்றி வருதல். அதே மாதிரி பாருங்கள், இது மாத்திரம் இல்லை, இனியும் ஒரு சொல்லில் மெய்யெழுத்துக்கள்லையும் தொடங்கக்கூடிய சொற்கள் இருக்குது. உதாரணமாக கா இல்லையா, சா, தா, நா, பா, மா, யா, வா, இந்த எழுத்துக்களையும் தொடங்கும். அதுக்கு இதே எழுத்து என்னதான் வரலாம், மோனையாக வரலாம். யாவுக்கு யா, பாவுக்கு பா, மாவுக்கு மா இல்லையா, காவுக்கு கா, சாவுக்கு சா, தாவுக்கு தா, நாவுக்கு நா, பாவுக்கு பா, மாவுக்கு மா, யாவுக்கு யா, வாவுக்கு வாவும் வரலாம். அப்போ ஒரே எழுத்து முதல் எழுத்தாக வந்து என்ன செய்யலாம், மோனையாக அமையலாம். ஆனால் அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அதங்கையாக்கும் ஒரு சிறப்பான காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரே இணை எழுத்துக்கள் ஒன்றுக்கொன்று மோனையாதல். அப்போ ஒத்த ஓசை என்று சொல்லும்போது எழுத்துக்கள் ஒன்றி வரும் என்னும் பொருள் வராது, ஒத்த ஓசையுடைய சொற்கள் வரலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம உயிரெழுத்துக்களை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க, 3 இனங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆ ஆ ஐ ஔ, இந்த 4 எழுத்தும் ஒரு இனம், புரியுதுங்களா? அதே மாதிரி இ ஈ ஏ ஏ, இது 4 ஒரு இனம். அடுத்து ஒரு இனம் என்னது, உ ஊ ஓ ஓ, இது 4 ஒரு இனம். அதாவது ஒலியினுடைய ஒரு அடிப்படையிலாக பிரிச்சிருக்காங்க. அது உதாரணம் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஐயனார், ஐயனாருக்கு ஆ ஈ யானார்னு எழுதுவோம், ஐயனார்னு போட்டு எழுதுவோம் இல்லையா, எழுதுவோமா எழுத மாட்டோமா? இப்போ உலகம் அப்படின்ற ஒரு சொல்லையெல்லாம் நம்ம பேச்சு நடையில் உலகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, உலகம் இல்லையா, உலகம் உலகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒலிகளினுடைய அடிப்படையில் தான், ஒத்த ஓசையினுடைய அடிப்படையில் 3 இனங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆ ஆ ஐ ஔ, இது 4 ஒரு இனம். அதே மாதிரி இ ஈ ஏ ஏ, இது 4 ஒரு இனம். உ ஊ ஓ ஓ, இது 4 ஒரு இனம். அப்போ பாருங்க, அப்போ இது மட்டும் இல்லை, இதே மாதிரி அதுலேயும் இது ஏறி வரும். இப்போ உதாரணமாக
உயிரெழுத்துக்களில் வந்துட்டு இப்போ ஆ வர்றதுக்கு பதில் ஆவோ ஐயோ அவ்வோ வரலாம்ன்றது மாதிரி இந்த மெய்யெழுத்துக்களில் இந்த உயிரெழுத்துக்கள் ஏறி வந்தாலும் அதுவும் ஒத்த ஓசையுடைய சொல்லாதான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஒரு அட்டவணையை பாருங்கள், சார் வாசிக்கிறேன். அ ஆ ஐ அவு இருக்குது இல்லையா, அதுக்கு நேரம் கீழே பாருங்க, அதாவது கா கா கை கௌ இது வந்தாலும் அது ஒத்த ஓசையுடைய சொல்லுதான். அதே மாதிரி சா சா சை சௌ அது வந்தாலும் ஒத்த ஓசையுடைய சொல்லுதான். தா தா தை தௌ நா நா நை நௌ பா பா பை பௌ மா மா மை மௌ வா வா வை வௌ இதெல்லாம் இந்த முதல் இருக்கக்கூடிய ஆ ஆ ஐ அவுக்குள்ள இணையான ஓசை வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களாகும். அப்போ இந்த உயிர்மை எழுத்துக்களில் தொடங்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த வரிசைப்படி நீங்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஈ ஈ ஏ ஏ இந்த ஒரு இனம், இந்த உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துக்களாக உயிர்மெய்யாக வரக்கூடிய இனங்கள் பாருங்கள். இந்த உயிரெழுத்துக்களுக்கு உயிர்மெய்யாக வரக்கூடிய இனம், அதாவது காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஈக்கு பதில் என்ன வரும், கீ வரும். ஈக்கு பதில் கீ, ஏவுக்கு பதில் கே, ஏவுக்கு பதில் கே. இதில் 4ல் ஏதாவது ஒரு எழுத்தில் அந்த அடி தொடங்கி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அது ஒத்த ஓசையுடைய சொற்கள் எடுத்து எழுதும்போது இதை எடுத்து எழுதணும். அதே மாதிரி சி சி சே சே அது வந்தாலும் ஒரே ஓசை தான். தி தி தே தே நீ நீ நே நே பி பி பே பே மீ மீ மே மே வி வி வே வே. அப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் என்னது முதல் எழுத்தாக வரக்கூடிய. இனி இருக்குது வழக்கொழிந்து போன ஞா இருக்குது, ஞா இருக்குது, அதை பற்றியெல்லாம் சார் இங்கே சொல்லலை. நீங்கள் அதிகமாக 3ஆம் கிளாஸில் படிக்கிறதுனால இந்த எழுத்துக்களுடைய இந்த இணை எழுத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரே ஓசை வரக்கூடிய சொல்லுக்கு எடுத்து எழுதணும். அதில் ஆலோசிக்க வேண்டிய காரியமே வரல. இனி 3வது இனம் பாருங்கள், ஊ ஊ ஓ ஓ இல்லையா, இந்த 4 3வது இனம். அதுக்கு இப்போ கவர்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காவுக்கு பதிலாக கூ வந்துருச்சு. ஊ இருக்கிறதுனால கூ, ஊ இருக்கிறதுனால கூ வந்து ஓவுக்கு கோ, ஓவுக்கு கோ வருது. அப்போ கூ கூ கோ கோ, சு சு சோ சோ, தூ தூ தோ தோ, நு நு நோ நோ, பூ பூ போ போ, மு மு மோ மோ. உயிரெழுத்தாக இருந்தாலும் உயிர் மெய்யெழுத்தாக இருந்தாலும் இந்த ஓசைகள் இணை எழுத்து வந்ததுன்னா அது நீங்கள் மோனை சொற்களாக அடையாளம் காணணும். அல்லாமல் ஆ ஆ மாத்திரம் வர்றதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் போகும்போது கொஞ்சம் கூடி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இனி 2வது பார்க்கக்கூடியது என்னது, எதுகை சொற்கள். எதுகை சொற்களுக்கு சார் ஏற்கனவே சொன்ன எதுகை சொற்கள்னா என்னது, 2வது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை சொற்களாகும். அதுக்கு என்ன இலக்கணம் சொல்கிறாங்கன்னா, முதல் எழுத்து அளவொத்து வரவும் 2வது எழுத்து ஒன்றி வரவும் செய்யக்கூடிய சம்பவமாகும். முதல் எழுத்து அளவொத்துனா என்னது, குறில் வந்தால், முதல் எழுத்து குறில் வந்தால் அடுத்த சொல்லலையும் முதல் எழுத்து குறில் வந்து எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் மட்டும்தான் அது ஒத்த ஓசையுடைய சொற்கள். உதாரணமாக சொல்லித்தரேன், கடி வந்ததுன்னா அடுத்ததில் என்ன செய்யணும், படி வரணும். படி வரலாம், தடி வரலாம், மடி வரலாம், சடி வரலாம், எது வேணாலும் வரலாம். ஒரே எழுத்து தான் முதல் எழுத்து வரணும்னு இல்லை. ஆனால் முதல் எழுத்து எப்படி இருக்கணும், அளவொத்து இருக்கணும். அதெல்லாம் மாத்திரை கணக்கில் சொல்லுவாங்க, 2 மாத்திரை 1 மாத்திரை அரை மாத்திரை, அதை நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, குறில் எழுத்தாக இருந்தால் குறில் எழுத்தாக இருக்கணும். அடி தடி கடி படி மடி சடி இப்படிலாம் வரலாம். ஆடின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இங்கே எப்படி வரணும், பாடி காடி மாடி சாடி இப்படி எது வேணாலும் வரலாம். முதல் எழுத்து அளவொத்து இருந்து 2வது எழுத்து ஒன்றி வர்றதா என்னது, எதுகை.
அது இல்லாமல் முதல் எழுத்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும்னு நினைக்கணும். அப்போ நீங்கள் அங்கே ஒன்று கவனிக்கணும், முதல் எழுத்து குறிலா நெடிலான்னு பார்க்கணும், இரண்டாவது எழுத்து ஒன்றி வருதான்னு பார்க்கணும். அதுலேயும் அடிதோறும் வரக்கூடியது இருக்குது, சீர்தோறும் வரக்கூடியது இருக்குது. அதனுடைய இலக்கண வகைகள்லாம் விரிஞ்சுக்கிட்டே போகுது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கே இணை எழுத்துக்கள் வந்தாலும்னா ஏற்றுக்கிற மாட்டேங்க, அதே எழுத்து இருக்குதானு பார்த்தா போதும். நீங்கள் அதெல்லாம் பெரிய கிளாஸில் வரும்போது கொஞ்சம் கூடி தெளிவாக படிப்பீங்க. இப்போ காற்று, நாற்று, ஊற்று, இதில் பாருங்கள், இது மூணுலையும் பாருங்கள், காற்று, நாற்று, ஊற்று, இது மூணுலையும் இது எதுகை சொல்லா இல்லையா? எதுகை சொல்லலாம் இல்லையா? இதில் எந்த எழுத்து ஒன்றி வந்திருக்குது? இட் அப்படின்ற ஒரு எழுத்தாக்கும் ஒன்றி வந்திருக்குது இல்லையா? இப்போ முதல் எழுத்தோ அளவுத்து இருக்குதா? கா இருக்குதா? என்னது? நெடில். நாற்று, நாற்று, காற்று இல்லையா? ஊற்று இல்லையா? இதில் எல்லாம் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கிறதுனால இரண்டாவது வரக்கூடிய எழுத்து ஒன்றி வந்தா அது என்னதான்? எதுகை சொல்லுன்னு சொல்லுது. ஆற்று, உற்று அல்லது ஆற்று, அற்று. அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஆற்று வந்திருக்குது, இங்கே அற்று வந்திருக்குது, ரெண்டுலேயுமே இரண்டாவது எழுத்து இற்று தான் வந்திருக்குது, இறனா. அதனால ரெண்டுமே எதுகை சொல்லுன்னு சொல்லக்கூடாது. காட்டில், கட்டில், இது எதுகை சொல் இல்லை இல்லையா? ஆட்டில், அட்டில், இதுலேயும் இட்டு ஒன்றி வந்தாலும் அது எதுகை சொல்லலை. ஏன்? முதல் எழுத்து ஒன்றில் நெடிலாவும் ஒன்றில் குறிலாவும் இருக்கும். அப்போ முதல் எழுத்து அளவொத்து, இரண்டாவது எழுத்து அடிதோறுமோ அல்லது சீர்தோறுமோ ஒன்றி வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? எதுகை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுகைகள் எப்பயுமே சீர்தோறும் வர்ற மாதிரியும் செய்வாங்க, அடிதோறும் வர்ற மாதிரியும் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் போய் படிச்சுக்குவீங்க. அப்போ இதை பார்த்தா போதும், இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குதா? பார்த்தாச்சு, ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? முதல் எழுத்தினுடைய அளவு ஒன்றா இருக்குதா? அதாவது நெடிலாக இருந்தால் நெடிலாக இருக்குதா, குறிலாக இருந்தால் குறிலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன பேர்? எதுகை சொற்கள்னு பேர். மோனையை வச்சு பார்க்கும்போது எதுகை எவ்வளவோ ஈஸி இல்லையா? மோனையில் பார்க்கும்போது ஒரே எழுத்து வந்தாலும் போதாது, ஒரே ஓசை இருக்கக்கூடிய எழுத்து இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு 3 வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆ வந்தால் இதெல்லாம் வரலாம், ஈ வந்தால் இதெல்லாம் வரலாம் இல்லையா? அதே மாதிரி ஊ வந்தால் இதெல்லாம் வரலாம்னு 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு உயிரெழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. ஆனால் எதுகையில் அவ்வளவு சிக்கல் ஒன்றும் இல்லை. எதுகை சொற்கள் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களில் முதல் எழுத்தினுடைய அளவு ஒன்றி இருக்குதா, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குதான்னு நீங்கள் பார்த்தா போதும். நீ மூணாவது ஒரு வகை சொல் இருக்குது. அந்த சொல்லுக்கு பேர் என்ன பேர்? இயைபு சொற்கள். இயைபு சொற்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இறுதி எழுத்து ஒன்றி வரணும். அது அடிதோறும் வரணும்னு இல்லை. அது மொத்தத்தில் நீங்கள் பாட்டை மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு கூடி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஒன்றி வந்திருக்குதோ அடிதோறும் வரலாம், இல்லது ஒரு அடியிலேயே எல்லா அடியிலையுமே கடைசி எழுத்து ஒன்றாக வரலாம். இப்போ ஓடணும், பாடணும், சாடணும், ஆடணும் அப்படிலாம் வந்து எல்லாத்துலையும் இம்மு வந்தாலும் போதும், நும் 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 வந்தாலும் போதும். அப்போ அது அடிதோறும் பார்க்கணும். அது சீர் ஒன்றும் அதில் பிரச்சனை வர்றதில்லை, அடிதோறும் பார்க்கலாம் இல்லையா? அப்போ அந்த இறுதி எழுத்து ஒன்றாக வரக்கூடிய சொற்கள் அது அடிதோறுமோ பாடல் முழுமையாகவோ நீங்கள் பரிசோதித்து என்ன செய்யலாம்? இயைபு சொற்களை கண்டுபிடித்து எழுதலாம். அப்போ இயைபு சொற்கள் அப்படின்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக வரக்கூடிய சொற்கள். ஒரு அடியில் ஒரு அடின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு வரி, அந்த வரியில் வரக்கூடிய கடைசி சொற்கள் இவை இயைபு சொற்கள். சரி சார், ஒரு அடியில் கடைசியில் மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு சீர்லையும் சிலப்போ கடைசியில் வரலாம். ஆனால் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி வரக்கூடிய நம்ம பாடப்புஸ்தகத்திற்கு நமக்கு பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம இன்றைக்கி 3 விதமான ஒத்த ஓசையுடைய சொற்களை பற்றிட்டாக்கோ சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய காரியம். உங்களுக்கு முத கேட்கும்போது என்ன செய்யும்? புதுமையாக தோணலாம். இருந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா பாடல்கள்லையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஒத்த ஓசையுடைய சொற்களை வேகமாக என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுக்கிற முடியும். எதெல்லாம்? முதல் எழுத்து ஒன்றி வருவது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, இறுதி எழுத்து ஒன்றி வருவது. ஏன் இறுதி எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ 5 எழுத்து இருக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது. இந்த 5 எழுத்தில் முதல் எழுத்து ஒன்றி வரலை, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வரலை, கடைசி எழுத்து ஒன்றி வரலை. நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 எழுத்து மாத்திரம் ஒன்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதையெல்லாம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்ன செய்ய முடியாது?
சொல்ல முடியாது. இப்போ ஒத்த ஓசைன்னு சொன்னால் ஒன்று முதல் எழுத்து, இல்லாட்டி இரண்டாவது எழுத்து, இல்லாட்டி இறுதி எழுத்து. இந்த முதல் எழுத்தில் மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்யணும், எழுத்தை மாத்திரம் பார்த்துட்டு உட்காராமல் அதனுடைய இனம் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ நமக்கு பாடப்பகுதியில் போகலாம். இந்த பாடப்பகுதியில் எதெல்லாம் ஒத்த ஓசை சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ரெடியா? ஓகே, வாங்க பார்க்கலாம். 4 எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பு தெரியணும். முதல் 2 வரி எடுத்துக்கோங்க. 4 எழுத்தை படிக்கணும், நாட்டு நடப்பை தெரியணும். இதில் எதெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வருது? பாருங்க, மோனை சொற்கள் இதெல்லாம் இருக்குது. முதல் அடியில் முதல் எழுத்து 4. 4ல் நான் வருதா இல்லையா? அதே மாதிரி பின்ன எழுத்தை படிக்கணும்னு ஒன்றும் நாவல் வர்றதில்லை. 2வது அடியில் பாருங்கள், நாட்டில் ஒரு நா வருது, நெடில் வருது. நடப்பில் ஒரு குறில் நகரம் வருது. அப்போ இது 3மே மோனை சொற்கள் தான். முதலடியில் வரக்கூடிய மோனை சொற்கள் 4, நாட்டு, நடப்பு. எதுகை சொற்கள் இருக்குதா? 2வது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடியது அந்த 2 அடியிலையும் இருக்குதான்னு பாருங்க. இல்லை, எங்கேயுமே இல்லை. 2வது எழுத்து மாறி மாறி வந்திருக்குது. முதல் சொல்ல 4 லு வந்துருச்சு. 2வது சொல்ல பார்க்கும்போது எழுத்தை ழு வந்துருச்சு. 3வது சொல்ல பார்க்கும்போது படிக்கணும் டீ வந்துருச்சு. 4வது சொல்ல பார்க்கும்போது நாட்டில் இட்டு வந்திருக்குது. 5வது நடப்பு வந்திருக்கு, ஆனால் இட்டில் புள்ளி இல்லை. அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு தெரியணும். அப்போ எதுகை சொற்கள் அந்த 2 வரியில் இல்லை. ஏய்பு சொற்கள் இருக்குதா? இருக்குது. கடைசி சொல்ல பாருங்க, படிக்கணும் தெரியணும். அப்போ அந்த படிக்கணும்ல நூவும் இம்மும் ஒரே மாதிரி வந்திருக்குது. அந்த தெரியணும் அப்படின்றதுலையும் நூவும் இம்மும் வந்திருக்குது. அப்போ அந்த 2 அடியில் வச்சு பார்க்கும்போது படிக்கணும் தெரியணும் அப்படின்றது இயைபு சொற்கள். 4 நாட்டு நடப்பு அப்படின்றது மோனை சொற்கள், எதுகை சொற்கள் இல்லை. சரி, இனி அடுத்த 2 வரியில் நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. இந்த மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவியை, இதில் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய ஒத்த ஓசை வரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் பாருங்க. மேலும் பின்ன 2வது உள்ளது மேலும் இருக்கிறதுனால அந்த மேலும் மேலும் ஒரே வார்த்தை தான். அப்போ மேலும் மேலும்னு போட முடியாது. அப்போ ஒரு மேலும் பின்ன சேர்க்கணும்ல சே வந்துருச்சு. மேன்மை, அதில் மே வந்துருச்சா, தரும் அறிவையே. அப்போ மேலும் மேன்மை அப்படின்ற 2 சொற்களும் ஒத்த ஓசையில் தொடங்கக்கூடிய மோனை சொற்கள். எதுகை சொற்கள் பாருங்கள், மேலும் லும் இருக்குது, பின்னையும் மேலும் லும் இருக்குது. சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே. அப்போ இந்த மேலும் மேலும் ஒரே சொல்ல இருக்கிறதுனால நம்ம அதை மாத்திரம் சொல்ல முடியாது. அதனால அங்கேயும் எதுகை சொற்கள் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ லூன்னு வேணால் போடலாம், 2 ஒரே எழுத்து தான். ஆனாலும் மேலும் மேலும் ஒரே சொல்லு இல்லையா? அப்போ அங்கே வேணால் ஒரு சந்தேகத்தில் அப்படி இருக்குது, மேலும் மேலும் சேர்க்கணும். அப்போ அங்கே மேலும் மேலும் அது வேணால் எதுகை சொற்களை நமக்கு சொல்லலாம். மேலும் மேலும் மேலு வந்திருக்கு 2லையுமே, அது எதுகை சொற்கள். ஆனால் அடிதோறும் வரலை, சீர்தோறும் தான் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்கு, லூ வந்திருக்குது. சேர்க்கணும் அறிவையே அப்படின்ற 2 வார்த்தைகளாக வந்திருக்குது. அப்போ சேர்க்கணும் வேறு, அறிவையே வேறு, 2 ஒன்றி போகுதா? அப்போ அங்கே இயைபு சொற்கள் இல்லை. மேலும் மேலும் சேர்க்கணும், மேன்மை தரும் அறிவையே அப்படின்ற அந்த 2 வரியிலையும் எடுத்து பார்க்கும்போது அங்கே இயைபு சொற்கள் இல்லை. அடுத்த 2 வரியை பாருங்க, கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும். அப்போ இந்த கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் இதில் முதல் எழுத்து ஒன்றி வர்றது எதெல்லாம்? கூலி வேலை, அதில் கூ வருது, வேலையில் கூவல்ல, பார்த்தாலும் அதுலேயும் கூவல்ல, குழந்தையில் கூவனா வருது, குட்டி பெற்றாலும். அப்போ அதில் கூலி குழந்தை குட்டி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே இணை எழுத்து வந்தாலும் கூ கூ கோ கோ இது 4 எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இந்த கூலி குழந்தை குட்டி இது 3மே என்னது, ஒத்த ஓசையுடைய சொற்கள். முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய மோனை சொற்கள்னு சொல்லலாம். 2வது எழுத்து பாருங்க, கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும். இது இந்த லீ வர்றது மாதிரி, வேலையில் லீ வருதா? இல்லை. பார்த்தாலும் லீ வருதா? இல்லை. குழந்தையில் ழா வந்துருச்சு, சிறப்புழகரம். குட்டியில் இட்டு வந்துருச்சு, பெற்றால இரணா வந்துருச்சு. அப்போ எங்கேயுமே 2வது எழுத்து ஒன்றி வரலாம். ஆனால் அதே நேரத்தில்
கூலி வேலை பார்த்தாலும் குழந்தை குட்டி பெற்றாலும்ன்றதுல பார்த்தாலும் பெற்றாலும் அதில் கடைசி வரக்கூடிய லும் அப்படின்ற ஒரே அசை வர்றதுனால அந்த பெற்றாலும் அப்படின்றதும் பார்த்தாலும் அப்படின்றதும் ஒத்த ஓசையுடைய இயைபு சொற்களாகும். இனி அடுத்தது பாருங்க, ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும். இதில் மோனை சொற்கள் இதெல்லாம் ஆடி அழுத்தாலும் அழகு. ஆடி அழுத்தாலும் ஒரே அடியில் வந்திருக்குது, ஆடியும் அழகும் வேறு வேறு அடியில் வந்திருக்குது. அப்போ இது மூணுமே ஒரே ஓசையுடைய சொற்கள். அந்த ரெண்டு அடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி அழுத்தாலும் அழகு மூணுமே ஒத்த ஓசையில் தொடங்கக்கூடிய மோனை சொற்கள். சரி, எதுகை சொற்கள் இதெல்லாம் வந்திருக்குது, ஆடி ஓடி ரெண்டு தான் வந்திருக்குது. பின்ன படிக்கணும் அப்படின்றதுல டி வந்திருக்குது இல்லையா, ஆடி ஓடி படிக்கணும். அதில் எதெல்லாம் ஒரே ஓசையுடைய சொற்கள், ஆடியும் ஓடியும் மட்டும்தான். ஏன், இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தாலும் முதல் எழுத்து எப்படி இருக்கணும், அளவொத்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. குறியிலாக இருந்தால் குறியிலாக இருக்கணும், நெடிலாக இருந்தால் நெடிலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆடியில் நெடில் வருது, ஓடியில் முதல் எழுத்து நெடில் வருது. படிக்கணும் அப்படின்றதுல குறியிலாக போச்சா இல்லையா, அப்போ குறில் வர்றதுனால அது ஒத்த ஓசையுடைய சொற்களை நம்ம எடுத்துக்கிற முடியாது. அப்போ ஆடி ஓடி அது ரெண்டுமே ஒத்த ஓசையுடைய சொற்கள். ஆடி ஓடி அழுத்தாலும் அழகு தமிழை படிக்கணும். அதில் ஈபு சொல் இருக்குதா, என்னெல்லாம் வருது, அழுத்தாலும் வருது, படிக்கணும் வருது. அப்போ இறுதியில் ரெண்டுலேயுமே இம்மு வர்றதுனால ஒரு எழுத்து ஒன்றி வந்தாலும் அது எதுதான், இயைபு தான். ஓகே, பாடி படிக்க வகையுண்டு கூடி வாழ வழியுண்டு. பாடி படிக்க வகையுண்டு கூடி வாழ வழியுண்டு. அப்போ அதில் பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றி வர்றது எதெல்லாம், பாடி படிக்க. இது ரெண்டு வார்த்தையிலையுமே என்ன வருது, முதல் எழுத்து ஒன்றி வருது, பா பா இல்லையா, பா பா. அப்போ பா பா வர்றதுனால அந்த ரெண்டு சொல்லையும் ஒத்த ஓசையுடைய மோனை சொற்கள்னு சொல்லலாம். இனி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது எதுன்னு பாருங்கள், டி. பாடி படிக்க கூடி, இப்படி மூணு இதில் டி வந்திருக்குது. ஆனால் நம்மளுடைய அந்த இலக்கண முறைப்படி முதல் எழுத்தினுடைய ஒலி, அதாவது குறில்னா குறில், நெடில்னா நெடில் இருக்குன்னு பார்க்கும்போது பாடியில் வரக்கூடியது நெடிலாக இருக்குது, படிக்கல வரும்போது குறிலாகிறது. அதே மாதிரி கூடியில் வரக்கூடிய நெடிலாக இருக்குது. அப்போ பாடியும் கூடியும் ஒத்த ஓசையுடைய என்ன சொற்கள், எதுகை சொற்கள். படிக்கன்றதுல டி வந்தாலும் அது எதுகை சொல்லாக எடுத்துக்கிற முடியாது. பின்ன வகையுண்டு வழியுண்டு, அதில் ரெண்டுமே இண்டுன்னு சொல்லிட்டு அந்த அசை முடிகிறதுனால அது ஒத்த ஓசையுடைய இயைபு சொற்கள். கடைசி ரெண்டு வரியை பாருங்க, நாடி பயில பல உண்டு நாளும் தமிழை படிப்போமே. நாகாரத்தில் தொடங்கியிருக்கு, நாடி நாளும். அப்போ ரெண்டுலேயுமே நா வர்றதுனால அது ரெண்டுமே ஒத்த ஓசையுடைய மோனை சொற்கள். அப்போ நாடியில் வரக்கூடிய டி எதில் வந்திருக்குதா, படிப்போமே அதில் டி வந்திருக்கு, நாடி படிப்போமே. ஆனால் முதல் எழுத்து ஒரே அளவு ஊத்து இருக்குதான்னு பாருங்கள், அதில் நா நெடில் இருக்குது, இங்கே படியில் பா குறில் இருக்கிறதுனால அது நம்ம என்ன செய்ய முடியாது, எதுகை சொற்களாக ஒத்துக்கிற முடியாது. பல உண்டு படிப்போமே ரெண்டையும் பார்க்கும்போது என்ன வருது, அதில் பல உண்டுல இண்டு வருது, படிப்போமேல போவுமே வருது. அதனால் அதுவும் இயைபு சொற்களாக ஒத்துக்கிற முடியாது. அப்போ இங்கே என்ன சொல் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஓசையில் தொடங்கும் சொற்கள் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஓசையில் முடியக்கூட சொல் இல்லை. இப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்து வேணும் என்னது, மோனை சொற்கள், எதுகை சொற்கள், இயைபு சொற்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாட்டோடு நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ நீங்கள் வேறு நிறையா பாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுகள்லாம் எடுத்து எதுகை, மோனை, இயைபு என்று ஒத்த ஓசை வரக்கூடிய சொற்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூடி குழம்பி போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குழம்புனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தெளிவு வர முடியும். அடுத்த வகுப்புலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடி சார் இதை பற்றி அதிகமாக சொல்லித்தரேன். நமக்கு அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாமா? ஓகே. அப்போ நீங்கள் உங்கள் புஸ்தகத்தில் 22வது பக்கம் எடுத்தீங்கன்னா இந்த பாடத்தில் வரக்கூடிய செயல்பாடை கொண்டு போயிட்டு அங்கே போட்டிருக்கிறாங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுங்கள். அவை பாட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அதில் அவங்க 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, கூலி
குழந்தை. நம்ம பாடத்திலேருந்து எடுத்து எழுதுனது அது. கூ நெடில் வருது, குழந்தையில் குறில் வருது, அவங்களே எழுதியிருக்கிறாங்க. பாக்கி இதே மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்களை நீங்கள் பாட புத்தகத்திலேருந்து கண்டுபிடிச்சிட்டு அங்கே என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தது பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எடுத்து எழுதுங்க. அவங்களே கொடுத்துருக்குறாங்க, பாடி கூடின்னு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. பாக்கி இருக்கக்கூடியதை நம்ம இப்போ பார்த்தோமா இல்லையா, இது மாதிரி முதல் எழுத்து அளவொத்து வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது ஒவ்வொரு அடியிலையும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் எங்கே எழுதணும். இனி அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒத்த ஓசையுடைய சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுங்க. இங்கே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்களா, இதுவும் இந்த பாட தொடர்பானது தான். அதில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, படிக்கணும், தெரியணும், சேர்க்கணும்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் இயல்பு சொற்கள். இப்போ இங்கே வர வேண்டிய ஒரு செயல்பாடு தான் அங்கே மாறி போயிருக்குது. அப்போ அந்த ரெண்டு செயல்பாடுமே இந்த பாடத்தோடு தொடர்புடையதான். ஒன்று மோனை சொற்கள், மற்றொன்று எதுகை சொற்கள், மூன்றாவது இயல்பு சொற்கள். அப்போ அதை நீங்கள் அடிதோறும் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த அட்டவணையை நிரப்பி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும், நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வைங்க, நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த செயல்பாடு பாருங்கள், பாடி மகிழுங்கள். அங்கே ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன படம், ஒரு ஆலமரத்தோட படம் கொடுத்துருக்குறாங்க, பின்னொன்று ஒரு வாழையோட படம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னமோ இந்த பாட்டில் ஆலமரமும் வாழையும் வருது. பாடி மகிழ்வதற்கு தான். அப்போ சார் ஒரு தடவை உங்களுக்கு பாடி காட்டுறேன், நீங்கள் கேளுங்க, இன்னொரு தடவை நமக்கு சேர்ந்து பாடலாம் இல்லையா. ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம், ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம், ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். வள்ளி கொடியும் கள்ளி செடியும் அங்கே பார்க்கலாம், வள்ளி கிழங்கு கிள்ளி வந்து கறி சமைக்கலாம். வள்ளி கொடியும் கள்ளி செடியும் அங்கே பார்க்கலாம், வள்ளி கிழங்கு கிள்ளி வந்து கறி சமைக்கலாம். வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம், வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம். தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம், தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம். ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம், ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். வள்ளி கொடியும் கள்ளி செடியும் அங்கே பார்க்கலாம், வள்ளி கிழங்கு கிள்ளி வந்து கறி சமைக்கலாம். வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம், தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம், தலையில் சூடலாம். ஓகே, பாடல் பிடிச்சதா? சரி, சார் ஒரு தடவை பாடித்தரேன், நீங்கள் சேர்ந்து பாடணும். ரெடி தானே? 1 2 3. ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம். பாடுங்க. ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம், ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். அடுத்த லைனு, வள்ளி கொடியும் கள்ளி செடியும் அங்கே பார்க்கலாம். பாடுங்க. வள்ளி கொடியும் கள்ளி செடியும் அங்கே பார்க்கலாம், வள்ளி கிழங்கு கிள்ளி வந்து கறி சமைக்கலாம். வள்ளி கிழங்கு கிள்ளி வந்து கறி சமைக்கலாம். பாடுங்க. வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம், வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம். தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம், தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம். ஓகே, பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்களோடையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதிர்ந்தவர்களுடையும் உதவியோடு கூடி பாடி பழகணும். ஓகே, அப்போ இதில் பாருங்கள், ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம், ஆலம் எழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆலமரத்தினுடைய விழுதை வைத்தும் வேல மரத்தினுடைய அந்த குச்சியை வச்சு பல்லு துலக்குனா என்னது, நம்மளுடைய பல்லுக்கு உறுதி கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் ஆலமரமும் வேலமரமும் அங்கே பார்க்கலாம்,
ஆலம் விழுதும் வேலங்குச்சியும் பல் துலக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாருங்கள், வள்ளிக்கொடியும் கள்ளிச்செடியும் அங்கே பார்க்கலாம், வள்ளிக்கிழங்கு கிள்ளி வந்து கரை சமைக்கலாம். வள்ளிக்கிழங்குனா வெற்றிலை வள்ளிக்கிழங்கு, வெற்றிலை வள்ளி மலையாளத்தில் காய்ச்சல் அப்படிம்பாங்க, காய்ச்சல் கிழங்கு. அந்த காய்ச்சல் கிழங்குக்கு தான் தமிழில் வள்ளிக்கிழங்கு, வெற்றிலை வள்ளிக்கிழங்கு. அப்போ இந்த வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி கறி சமைக்கலாம், அதான் சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒன்று பாருங்கள், வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்க. வாழைப்பூனா வாழையில் இருக்கக்கூடிய பூ, தாழம்பூனா தாழம்பூ. தாழம்பூ பார்த்திங்கன்னா ஆற்றோரங்களில் இருக்கும் தாழம்பூ. இந்த தாழம்பூ நல்ல மனம் உள்ளதான். அப்போ வாழைப்பூவும் தாழம்பூவும் அங்கே பார்க்கலாம், தாழம்பூவை எடுத்து வந்து தலையில் சூடலாம். தாழம்பூவை எடுத்து வந்து என்ன செய்யலாம், தலையில் வைக்கலாம். வாழைப்பூ என்ன செய்யலாம், கறி சமைக்கலாம் இல்லையா. அப்போ இது ஏன் இந்த பாட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்கன்னா, பாடலிலிருந்து லகரம் லகரம் ழகரம் வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதணும். பாருங்கள், லா வரக்கூடியது, லா வரக்கூடியது, ழா வரக்கூடியது. ஆலமரத்தில் லா வருது, வள்ளிக்கிழங்குல லா வந்திருக்குது, விழுதுல ழா. இப்போ புள்ளி இருக்குதா இல்லையான்னு நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இந்த லாவோ லையோ எது வேணாலும் இருக்கட்டும், லகரம் வர்றதும் லகரம் வர்றதும் ழகரம் வரக்கூடிய சொற்களை எடுத்து நீங்கள் இங்கே என்ன செய்யணும், எழுதணும். ஓகே, எழுதுவீங்களா? எழுதி உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க. இதே மாதிரி நிறையா சொற்களை நீங்கள் வேறு பாட புஸ்தகத்திலேருந்து கண்டுபிடிக்கலாம். சரி நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி விடை பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த வகுப்பில் நம்ம முக்கியமாக பார்த்தது ஒத்த ஓசையோட சொற்கவும். அப்போ ஒத்த ஓசைன்றது, அதாவது மோனி சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து இல்லை, ஒரே இணை எழுத்து வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எதுகையும் இயைபும் ஒரே எழுத்து வரக்கூடிய சொற்களான்னு பார்க்கணும். அதுக்கூட இலக்கணத்தை பார்த்து நீங்கள் பின்ன தெரிஞ்சுக்கணும். கூடுதல் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் ஆசிரியரை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க கொஞ்சம் விளக்கமெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இப்போ அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா? இதுவரை சாரோட வகுப்புகளை கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே, பாய்.